தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கரூர் நெரிசல் வழக்கை எஸ்ஐடிக்கு மாற்றிய அந்த வழக்கை கிரிமினல் வழக்காக எப்படி அவர்கள் பதிவு செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியினை முன்வைத்திருக்கின்றார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு நாங்கள் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கான ஒரு காரணமாக அமைந்து விட்டது என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைக்கும் பொழுது ஒரு அரசியல் தலைவர் சிறந்த தலைமை பண்பு கொண்டவரா என்பதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள் மன்றம் தானே தவிர நீதிமன்றம் அல்ல என்பதை தங்களுடைய வாதமாக முன்வைத்திருந்தார்கள். எனவே நீதிமன்றம் அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருந்த சூழ்நிலையில்தான் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இரண்டு தரப்பிலும் வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்டவர்கள் கேட்டிருந்த தமிழ்நாடு புலன் விசாரணை அமைப்பிடமிருந்து இந்த வழக்கினுடைய விசாரணையை மத்திய அமைப்புக்கு மாற்றி தர வேண்டும் என்பது தொடர்பான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. சிபிஐ மூலமாக இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு அதை கண்காணிக்கும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களை ரஸ்தோகி அவர்களை அந்த குழுவில் இணைத்திருக்கின்றார்கள். மொத்தமாக 3 பேருக்கு இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விசாரணை மேற்கொண்ட விதம் குறித்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றது. போலியான புகார் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களை ஏமாற்றி உரிய அனுமதி இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது தொடர்பாக அந்த விவகாரத்தை விரிவாக ஆராய்ந்து பின்னர் அது தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கூட பிறப்பிப்போம் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது தொடர்ந்து அபிஷேக் மனு சிங்வி எழுந்து அந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் அதாவது இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் 3 தாவேகா மனு அல்ல. தாவேகா மனுவிலே நேரடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன சிபிஐ விசாரணை வேண்டும் என்று. அந்த 3 மனுக்கள் யார் பெயரில் தாக்கல் செய்யப்பட்டிருந்ததோ அவர்களே இன்று உச்சநீதிமன்றத்திற்கு வந்து நாங்கள் அந்த மனுவை தாக்கல் செய்யவில்லை, போலியாக எங்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி எங்கள் பெயரில் அந்த மனுவை தாக்கல் செய்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது மனுதாரரான தமிழக வெற்றி கழகம் நேரடியாக கேட்காத ஒரு நிவாரணத்தை, மற்றபடி மேலும் 3 பேர் போலியாக தங்கள் பெயரில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் கேட்டிருந்த ஒரு நிவாரணத்தை நீதிமன்றம் வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் என்று குறிப்பிட்டு அபிஷேக் மனு சிங்வி தொடர்ந்து தன்னுடைய அந்த ஒரு வேண்டுகோளை நீதிபதிக்கு முன்பாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். நீதிபதி ஏற்கனவே கூறும் பொழுது நான் இதை தனிப்பட்ட ஒரு வழக்காக எடுத்துக்கொள்கின்றேன் என்று சொன்னார். அதன் பிறகு மீண்டும் அது போன்ற ஒரு கோரிக்கையினை தமிழக அரசினுடைய வழக்கறிஞராக ஆஜராகி இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங் மனுவி தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் உண்மையிலேயே அவர்கள் நீதிமன்றத்தை ஏமாற்றி இருந்தால், நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய விதமாக போலியாக கையெழுத்து வாங்கி மனு தாக்கல் செய்திருந்தால் அந்த விசாரணைக்காக நாங்கள் சிபிஐயை கூட பரிந்துரைக்கின்றோம், எனவே நீங்கள் அது குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தன்னுடைய கடும் அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு மனு தாக்கல் செய்யப்படும் பொழுது எதிர் மனுதாரராக வழக்கில் இல்லாதவர்கள் குறித்து நீதிமன்றம் பொதுவாக கருத்துக்களை கூறுவது கிடையாது. அதே நேரம் இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி கூட்ட நெரிசல் உள்ளிட்டவை எல்லாம் அரசியல் கட்சியினுடைய கூட்டங்களில் ஏற்படாத வகையில் ஒரு பொதுவான வழிகாட்டு நெறிமுறையை வகுக்க வேண்டும் என்று சென்றிருந்த அந்த மனுவிலே தாவேகாவினுடைய வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்காத சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக அவர் கூறியிருந்த கருத்துக்கள் எல்லாம் ஏற்கப்படவில்லை. தமிழக வெற்றி கழகம் கூறியிருந்த அந்த கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கவில்லை. அப்படி இருந்தும் கூட தாவேகா தொடர்பாக நடிகர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்பாக தனி நீதிபதி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். பொறுப்பற்ற தனம் என்று விமர்சித்திருந்தார், ஒரு தலைமைத்துவ பண்பு இல்லை என்று விமர்சித்திருந்தார். அதுபோன்ற கருத்துக்களை எல்லாம் நீதிமன்றம் கூறியிருந்த நிலையில்தான் அதற்கு எதிராக கடுமையான ஆட்சேபகத்தை உச்சநீதிமன்றம் சென்று தாவேகா சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்காக ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு முக்கிய வழக்குகளில் ஆஜராகி இருந்தவர். உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு மூத்த வழக்கறிஞராக பல ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடியவர். அதே நேரம் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை முக்கியமான 3 வழக்கறிஞர்கள் முக்கிய வழக்குகளை கையில் எடுக்கக்கூடியவர்களாக அபிஷேக் சிங் மனுவி, கபில் சிபல், முகுல் ரோத்தகி ஆகிய 3 பேர் இருப்பார்கள். இவர்கள் 3 பேருமே ஒரே அணியில் தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்றார்கள். வழக்கமாக எதிரெதிர் அணியில் இருந்து வாதங்களை முன்வைக்கக்கூடியவர்கள். ஆனால் மூத்த வழக்கறிஞர்கள் 3 பேரையும் ஒரே அணிக்குள் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதன்படி தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக அந்த 3 வழக்கறிஞர்களும் ஒரே அணியில் நின்று விட்டார்கள். எனவே தாவேகாவிற்கு வலிமையான வழக்கறிஞர்கள் மூலமாக வாதங்களை முன்வைப்பதற்கான வாய்ப்பு அமையுமா என்ற கேள்விகள் எழுந்திருந்த நிலையில்தான் கடந்த சில ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் பெரிய அளவிலே பங்கேற்காமல் இருந்த மூத்த வழக்கறிஞரான கோபால் சுப்பிரமணியத்தின் மூலமாக தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தது. ஏனென்றால் தாவேகாவை பொறுத்தவரை மதுரை கிளையில் அவர்கள் சொல்லும் பொழுது கூட நாங்கள் அரசியலுக்கு புதியவர்களாக இருக்கின்றோம், பொதுக்கூட்டம் நடத்தியதில் எங்களுக்கு பெரிய புலமைத்துவம் கிடையாது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார்கள். அதாவது பெரிய அளவில் நாங்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள் கிடையாது கூட்டம் நடத்தியதில். எனவே
காவல்துறை தான் எங்களை வழிநடத்தி இருக்க வேண்டும். அங்கே ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கின்றது என்றால் காவல்துறை கூறியிருந்தால் விஜய் கேட்கப் போகின்றார். ஆனால் ஒரு டிஎஸ்பி அளவிலான காவல்துறை அதிகாரி வந்து சொல்லும் பொழுது அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? காவல்துறை உயர் அதிகாரிகள் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்க வேண்டும். நீங்கள் உள்ளே செல்லும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும், அதிக அளவிலான கூட்ட நெரிசல் இருக்கின்றது, எனவே கட்டுக்கடங்காத கூட்டத்திலே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று ஒரு காவல் உயரதிகாரி சொல்லும் பொழுது அதை விஜயோ நாங்களோ கேட்டிருப்போம். ஆனால் டிஎஸ்பி அளவிலான அதிகாரிகள் சொல்லும் பொழுது அதை முழு அளவிலாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை. எனவே காவல்துறை இந்த வழக்கில் சற்று கவனத்தோடு நடந்திருக்க வேண்டும். நிகழ்ந்திருக்கக்கூடிய மரணங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது, காவல்துறை தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.